வணக்கம். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோடைய போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பார்க்கலாம். 24/5/2024 இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், இன்றைக்கி நம்மளாம் எங்கெல்லாம் ட்ரேடு எடுத்திருந்தால் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நம்ம இதை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டான மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, ட்ரெண்ட் லைனு, ஆர்டர் பிளாக்கு, இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணுறதில்ல. பொதுவாகவே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. இண்டிகேட்டர் எதுவுமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்காக, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்காக, அவங்கவுங்களோட கன்வீனியன்ஸுக்காக அவங்கவுங்க உருவாக்குனது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் எந்த ஒரு சார்ட்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் அப்படின்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த நமக்கான என்ட்ரி எங்கே இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதை எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த சேனலில் நம்ம கொடுத்துருந்த இந்த லெவல்ஸை மட்டுமே வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த லெவல்ஸை நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா, இன்னொரு விஷயம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. லைவ் மார்க்கெட்டில் என்ன ஒரு அப்டேட் இருந்தாலும் நான் கொடுப்பேன். அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணக்கூடிய அனலைசிஸை நான் லைவ்லேயுமே பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த ட்ரேடே நம்ம இங்கே சொல்லக்கூடிய ட்ரேடை கண்டிப்பாக நான் லைவில் ஒர்க் அவுட் பண்ணியுமே காமிச்சிருப்பேன். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ இது எல்லாமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் காட்ட முடியும், லைவில் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி இல்லை, மார்க்கெட் நான் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் என்ன சொல்லுது அப்படின்றது தான் நான் ரிவீல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இதை பார்த்திங்க அப்படின்னா, இது இன்னையோடைய டேவில் நான் எடுத்திருந்த என்ட்ரிஸு, அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா நான் எடுத்திருந்த என்ட்ரிஸு ஸ்க்ரீன்ஷாட்டு. லைவ் மார்க்கெட்டில் நான் கொடுத்துருந்த இன்றைக்கான என்ட்ரியுமே இந்த இடம் நான் கொடுத்துருந்த என்ட்ரி. இது கொடுத்த டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 10:27. அதே மாதிரி ப்ரீமியம் சார்ட்டில் நான் கொடுத்துருந்த என்ட்ரிஸு இங்கே அடுத்து மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 11:15 மார்க்கெட்டு இந்த என்ட்ரிஸை போய் ரீச் பண்ணிடுச்சு. நான் 10 மணிக்கு கொடுத்தேன், 10:30 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டில் என்ட்ரியே கொடுத்துச்சு. எக்ஸாக்டாக அந்த விஷயம் ஒர்க் ஆகியுமே இருக்குது. அதே மாதிரி இங்கே நான் கொடுத்துருந்த லெவல்ஸை பாருங்கள், எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நான் ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த லெவல்ஸில் ஒர்க் ஆனதும் இல்லாமல் அகைன் மார்க்கெட்டு மறுபடி நம்மளுடைய லெவல்ஸில் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகி மார்க்கெட்டு மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி, மேலே போன மார்க்கெட்டு மறுபடி இந்த ரேஞ்சஸில் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகிருப்பான். இதான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு டெக்னிக்கலை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளால் ப்ராப்பராக ஒரு என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஓடக்கூடிய மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறத நிறுத்திடுங்க. பிரேக் அவுட் ட்ரேடிங்கை விட மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ட்ரேடிங் மெத்தடில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கான ப்ராஃபிட்டுமே பண்ண முடியும். வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த லெவல்ஸ் நம்ம ஏன் கொடுத்துருந்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட்டில் இந்த 50 நேற்றுடைய ரேலி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு யூஜி ரேலி. மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்லேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டில் இந்த ஐஸ் வர மார்க்கெட்டுடைய 50% பார்த்திங்க அப்படின்னாக்கா, நேற்றுடைய ஐஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸ் வர இருக்குது. இந்த மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா நேற்று இந்த 9:15 இந்த கேண்டில் மார்க்கெட்டுடைய 50% இந்த லெவலில். எப்போவுமே ஒரு மார்க்கெட்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய பொசிஷனை ஆவரேஜ் பண்ணி தான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய இங்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நாளுடைய சைக்காலஜி பிரகாரம் மார்க்கெட்டை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கான அப் போயிருக்கு. அதாவது ஒரு 1000 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போயிருக்கு, ஒரு 700-800 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கும்போது, லோ டு ஐ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த எக்ஸாக்டாக 900 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போயிருக்கான் அப்படிங்கும்போது, இந்த இடத்த என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் போகும்போது ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணோம் அப்படின்னாக்கா, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டை இப்போது இங்கேருந்து பை பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். இங்கேருந்து நம்ம போன இவ்வளோ தூரம் நம்ம ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த செல் பண்ணோம் அப்படின்னாக்கா உடனே என்ன நடக்கும் அப்படின்னு, இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டோம், இங்கே செல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து மார்க்கெட்டில் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான அமௌண்ட்டை போட்டதே நம்ம தான். அப்போது நம்ம மறுபடியும் இங்கேருந்து போகக்கூடிய ஆர்டரில் முக்கால்வாசி ஆர்டர் நம்ம கையில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கேஷில்
இங்கே இருக்கக்கூடிய ஷேரில் முக்கால்வாசி ஷேர் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா நம்ம விற்றோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகிடும், பட்டன் கீழே விழுந்துடும். அப்போது ஒரு இப்போது நம்ம பேசக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ யாரோடையதுன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் இங்கேருந்து பை பண்ணி மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா, இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து செல் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த இடம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கும். ப்ரைஸ் கரெக்ஷன் மீன் அதோடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 50% வந்து வரணும் ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா டைம் கரெக்ஷன். டைம் கரெக்ஷனில் வந்து என்ன நடக்கும், ஒன்று ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னாக்கா பெரிய அளவுக்கான லாபத்தை வந்து எடுக்க முடியாது. பட் ஆனால் இங்கே வந்து டைம் கரெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, டைம் கரெக்ஷன் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போய் அவங்களுடைய இங்கே எடுத்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரீட்டைலர்ஸ் கையில் அவங்களுடைய ஷேர்ஸை லிக்விடேட் பண்ணுவாங்க. அப்போது இந்த விஷயம் நடக்கும்போது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகணும், அப்படி இல்லை மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகணும். இந்த 2 விஷயம் தான் நடக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் வந்து சைக்காலஜியும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மார்க்கெட்டில் நான் கொடுத்துருந்தே என்ன அப்படின்னாக்கா, ஒன்று மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து கீழே வரணும். இப்போ மார்க்கெட்டுடைய ஐஸ் எது அப்படின்னாக்கா இந்த ஐஸில் என்ன இருக்குது அப்படின்னு, ஏன்னா மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டான். கேப் டவுனில் ஓப்பன் ஆனவன் எக்ஸாக்டாக எந்த இடத்த ஓப்பன் ஆகிருக்கான்றதை பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த அந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு. இன்னொரு விஷயம், நான் மார்க்கெட்டில் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றதில் நான் இதை ஒரு 1 மினிட்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 மினிட்லேயே எனக்கு கன்வீனியன்ஸாக இருக்குது. இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சரிங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சரி, 1 மணி நேரம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சரி, 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர், டெக்னிக்கல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, ஆர்டர் பிளாக்கு இது எதுவுமே மாறாது. ஏன்னாக்கா இது ப்ரைஸ் ஆக்ஷனு. இது வந்து ஒரே மாதிரி இப்போ 1 மினிட்டில் கொடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் தான் 5 மினிட்ஸில் கொடுக்கும். இதை டே சார்ட்லேயே ஒரே மாதிரி தான் மூவும், வீக்லி சார்ட்லேயே ஒரே மாதிரி தான் மூவும். ஆனால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 5 மினிட்ஸ்க்கு ஒரு மாதிரி அதோடைய அக்யூரசி மாறும், 10 மினிட்ஸுக்கு ஒரு மாதிரி அதோடைய என்ட்ரி எக்ஸிட் வந்து மாறும். ஸோ மார்க்கெட்டில் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது எல்லா டைம் ஃப்ரேமும் நமக்கு ஒன்று தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து 1 மினிட்டில் போய்ப்போம். மார்க்கெட்டில் 1 மினிட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத, மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் எங்கே கொடுத்துருக்கா அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட்டோடைய ஓப்பனிங்கே இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்டான். அப்போ இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டா அப்படின்னும்போது நமக்கு என்ன அப்படின்னாக்கா என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா, மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் கொடுத்ததால மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்திருக்கக்கூடிய லோஸ்லேயே கொடுத்துருக்கான் அப்படின்னும்போது மார்க்கெட்டில் வந்து பையிங் வந்து கன்ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா பையிங் வந்து போகிறான். அப்போ பையிங் போகக்கூடிய மார்க்கெட்டு அடுத்து இங்கே பையிங் போகிறவன் எங்கே போகிறான் அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட ஐஸுக்கு போகிறான். ஐஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஆல்ரெடி இந்த இடத்த வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸில் வந்து போய் பார்ப்போம். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லெஃப்டில் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த 49,100 இந்த ரேஞ்சிலிருந்து மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஹியூஜான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆல்ரெடி வந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டில் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதை ஒரு ஜோனாகவும் நம்ம வந்து ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இதை நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஜோனை வந்து ட்ராப் பண்ணியுமே வச்சுருந்தோம். அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணா அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு தான் போவான். இதை பிரேக் பண்ணுவானா அப்படின்னாக்கா இதை பிரேக் பண்ணாலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அப் மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு போனதும் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ப்ரீவியஸ் டேவோடைய ஐயை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நின்றுருக்கானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவன் நிற்கவே இல்லை. அப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா இன்றைக்கான மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரியணும். மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு ஐஸை உடைச்சதால் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இங்கேருந்து போயிட்டு மார்க்கெட்டோடைய ஐஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்போ ஹை பிரேக் ஆனதால் மார்க்கெட்டை எதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா பையிங்காக வெயிட் பண்ணோம். அப்போ பையிங் எங்கே வரும் அப்படின்னாக்கா டே லோஸுக்கு தான் வந்து வரும். அப்போ டே லோவுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா பையிங் அப்படின்றது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஐஸை பிரேக் பண்ணிட்டான். இந்த ஐஸை பிரேக் பண்ணதுக்காக வந்திருக்கக்கூடிய லோ எது அப்படின்னாக்கா இந்த லோ. அப்போ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரை நம்ம எதில் இருக்கலாம் அப்படின்னாக்கா தாராளமாக வந்து பையில் தான் இருக்கணும். அப்போ இந்த மார்க்கெட் இங்கேருந்து போனவன் என்ன நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்கேருந்து மார்க்கெட் போனது இங்கேருந்து ஒரு ஐஸ் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி
இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு லைன் சார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் தெரியும். பட் ஆனால் மார்க்கெட்டில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய லோ இந்த லோ தான். ஏன் அப்படின்னாக்கா இங்கே இப்போது இந்த கேண்டில் எல்லாமே மார்க்கெட்டோட ஐஸை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோடைய லோவை இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வால்யூம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். அப்போ மார்க்கெட்டுடைய லோ இந்த லோ தான். இப்போ இங்கேருந்து போகிறவன் இங்கேருந்து ரேலி பேஸு ரேலி ஆகிருக்கு. இந்த ரேலி ஆகும்போது இந்த ஐஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே பிரேக் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் கவனிக்கணும். நேற்றுடைய ஐஸில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா லிக்விடிட்டி சீட்டிங் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கான். ட்ராப் ஆனவன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன்லேயுமே ஓப்பன் ஆகிருக்கான். அவன் எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிருக்கான் அப்படின்னாக்கா இந்த ஹை டு லோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு 150 புள்ளி மார்க்கெட்டில் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கான். அப்போது இந்த டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு அளவுக்கான செல்லிங் ப்ரெஷர் இங்கே இருந்திருக்கு. அப்போது இங்கே செல் பண்ணியிருந்தவங்களுடைய ஸ்டாப் லாஸஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸில் இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போது இந்த லெவல்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டான் அப்படின்னும் போது நம்ம தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பையிங்க்கு வெயிட் பண்ணலாம். அப்போ நம்ம பை எங்கே எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். மார்க்கெட்டோடைய பை இங்கேருந்து ரேலி பேஸு ரேலி. அப்போ மார்க்கெட்டோடைய பை எங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட்டில் ஒரு பை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இந்த இடத்த மார்க்கெட்டில் பையிங் கொடுத்துருந்தா நம்ம வந்து இந்த இடம் தாராளமாக பையிங் எடுக்கலாம். இங்கேருந்து வந்தக்கூடிய மார்க்கெட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான் அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத கொடுக்கணும். அவன் கொடுத்துருக்கானான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கொடுக்கல. இன்னொரு விஷயம், இது ஹையர் டைம் ஃப்ரேமுடைய சப்ளையும் கூட. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ட்ரேடர் இந்த இடத்தையே மார்க்கெட்டில் தாராளமாக என்ட்ரி போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு ஹேமர் கேண்டிலு. இங்கிருந்து வந்தக்கூடிய பையர்ஸை ட்ராப் பண்ணுற பையிங் கேண்டில் வந்து வீக்காகி ஒரு செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. அந்த செல் கேண்டில் ஸ்ட்ராங்காகவுமே வந்திருக்கு. அப்போ இங்கேயுமே என்ட்ரி போய் மார்க்கெட்டுடைய இந்த லோஸ்க்கு அதாவது இந்த லெவலுக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய டார்கெட்டை வைக்கலாம். இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். பட் ஆனால் இது ஒரு ப்ராப்பரான என்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இல்லை. ஒரு பிகினராக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு என்ட்ரியை போகவும் கூடாது. அடுத்து மார்க்கெட்டில் ஏன் இப்போ நம்ம போகக்கூடாது சொன்னேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது ஏதாச்சும் ஒரு நம்ம ஒரு செல்ஃபோனை இது ஒரு பை மார்க்கெட்டு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு செல் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதாவது ஒரு சப்போர்ட் ஆச்சு பிரேக் ஆகிருக்கணும். அதாவது ஒரு டிமாண்ட் லெவல் பிரேக் ஆகிருக்கணும். அப்படி இல்லை சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய சப்போர்ட் எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சு மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த ரேஞ்சு ஏன் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸில் என்ன இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு லோ, இந்த லோவை பிரேக் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் சப்ளை இருந்திருக்கு. அப்போ இந்த சப்ளை எங்கேருந்து வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இங்கே பாருங்கள் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு. மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்து இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஒரு புல் பேக் போய் இங்கேருந்து கீழே விழுந்துருக்கும். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ட்ராப்பு, அதோடைய பேஸ் இங்கே பேஸு ட்ராப்பு. ஏன் இந்த இடத்த வந்து நான் ட்ராப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் செல்லர் வந்திருக்காங்க, மறுபடியும் இங்கே ஒரு பையர் வந்திருக்காங்க. இந்த பையர் ஃபெயிலியர் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னாக்கா இந்த இடம் தான். அப்போ இந்த இடத்த தான் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இங்கே போனால் இப்போது இங்கே ஆல்ரெடி வந்தக்கூடிய பையரை விழுத்திருக்காங்க அப்படின்னும்போது அந்த பையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடி வீக்கான இடத்த மார்க்கெட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா மறுபடியும் செல்லர், ஏன்னா இந்த பையரை வந்து க்ளோஸ் பண்ணி செல்லர் வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த பிளேஸுக்கு போனால் என்ன நடக்கும், செல் நடக்கும். அப்போது நம்மளோட என்ட்ரி என்ன அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் மேலே போகும்போது எதுக்காக போவோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்டிங்காக போவோம். இந்த ரீடெஸ்டிங்கை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஒன்று மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் ரேஞ்சு, அதாவது மார்க்கெட்டுடைய சப்ளையை வந்து பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து லோ டு டவுனுக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஃபிப் லெவல் பார்க்கலாம். ஃபிப் லெவலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோல்டன் லெவல்னா 0.618 லெவலில் மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருக்குன்றதை பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட்டை ஒரு பையிங் ஸ்ட்ராங்காக போயிருக்கு. பையிங் போனதும்
மார்க்கெட்டில் பையர் வராமல் செல்லர் வந்திருக்காங்க. செல்லர் வராமல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் செல்லர் வந்திருக்காங்க. அப்படின்னும்போது இந்த இடத்த மார்க்கெட்டில் இந்த இப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க இன்னொரு இந்த இடம் வந்து தாராளமாக என்ட்ரி போயிட்டு இந்த இடம் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பட் ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷனோட நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த கேண்டிலோட க்ளோஸில் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஈவினிங் ஸ்டார். இந்த 3 கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணால் தெரியும், இது ஒரு ஈவினிங் ஸ்டாரு. இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்து இதோடைய ஐஸில் டார்கெட்டை வச்சுட்டு இதோடைய டார்கெட் இதோடைய லோஸ் ஆனால் இந்த லோஸ்க்கு மார்க்கெட்டில் டார்கெட் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா தாராளமாக ஒரு 1:3 ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அப்போது மறுபடியும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எது அப்படின்னாக்கா இந்த என்ட்ரி. அடுத்த மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நான் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதால் இதை எடுத்துடுறேன். ஓகே, அடுத்து மார்க்கெட்டில் ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கே, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மெச்சூர் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் கீழேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் அவன் வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கான் அப்படின்போது அவனுடைய எல்லா ஒரு பேட்டர்னுக்கும், எல்லா ட்ரெண்ட் லைனுக்கும், எல்லா சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி, அதாவது அது ஒன்று முடிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த முடிவு அவனுக்கு வந்துருச்சு அப்படின்றாலும் அவன் வெளியே போயிட்டான். அடுத்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு மார்க்கெட்டில் பையிங் இங்கே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா பையிங் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் பை நடக்கணும் அப்படின்னாக்கா என்ன நடக்கணும்? இப்போ இங்கேருந்து வந்தக்கூடிய செல்லர் வெளியே போகணும். அப்போ அந்த செல்லர் வெளியே போகிறாங்க அப்படின்றத நான் எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகணும். ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிற அளவுக்கு பையர் வந்தாங்க அப்படின்னாக்கா நான் செல்லிங்குள்ளே அதாவது நான் பையிங்குள்ளே ஒரு செல்லர் வந்து பிரேக் ஆகிற அளவுக்கு, ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிற அளவுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பையிங் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டினியூவாக ரீட் பண்ணோம். நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அடுத்த என்ட்ரி எங்கே அப்படின்னாக்கா நமக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரீட் பண்ணிட்டே வருவோம். மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ட்ராப்பு, இங்கேருந்து மேலே போய் ஒரு பேஸ் வச்சுருக்கான். மறுபடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு ட்ராப்பு, அகைன் மார்க்கெட்டு மேலே போயிருக்கான். மேலே போனவும் அடுத்த ஐஸை உடைச்சிருக்கானான்னு பாருங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எந்த ஐஸையும் மார்க்கெட் வந்து உடைக்காமல் டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். கீழே வந்தவன் என்ன நடந்திருக்கான் அப்படின்றத பாருங்கள். அப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஐ எது அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸ் தான். மார்க்கெட்டில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஹை லெவல் எது அப்படின்னாக்கா இந்த லெவல்ஸ் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸு மார்க்கெட்டுடைய ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய ஹை. இப்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்மளுடைய டிமாண்ட் லெவலான டேவுடைய லோவுக்கு வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போய் உடைச்சான் அப்படின்னும்போது இந்த இடத்த வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே வந்த உடனே பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன ரீட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு சப்போர்ட்டர் வரும்போது கேண்டில் ஸ்டிக்கை கண்டிப்பாக ரீட் பண்ண தெரிஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுது, நமக்கு கேண்டில் ஸ்டிக்கோடைய பேட்டர்ன் நேம்லாம் தெரிய வேணாம். நமக்கு ஒவ்வொரு கேண்டில்லையும் என்ன நடக்குது அப்படின்றத ஒவ்வொரு கேண்டிலோடைய சைக்காலஜி ரீட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே நம்ம ரீட் பண்ணிகிட்டே வருவோம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த ஹைலேருந்து ரீட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் இந்த ஹைஸில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு பை போகிறாங்க. இங்கேருந்து பையிங் போனவங்க ஒரு பையிங் செல்லிங் ஈக்குவலாக இருந்து ஒரு டோஜி மாதிரி, அதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப் உருவாகுது. ஸ்பின்னிங் டாப்புக்கு அடுத்து என்ன உருவாகுதுன்றதை பாருங்கள், ஒரு ரெட் கேண்டில் உருவாகுது. இப்போது இங்கே ஒரு பையிங் செல்லிங் மேலே கீழேயும் புல் பண்ணியிருக்காங்க, மேலேயும் புல் பண்ணியிருக்காங்க. எதுவுமே புல் பண்ணி ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதால மறுபடியும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடத்துக்கு கொஞ்சம் மேலே பிரேக் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்தக்கூடிய கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். அப்போது ஒரு பையரை விழுத்தி செல்லர் வந்துட்டாங்க அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு. அப்போது இங்கே பாருங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த செல்லர் வந்து கண்டினியூவாக லோஸை பிரேக் பண்ணிகிட்டே வராங்க. இந்த கேண்டலுடைய லோ பிரேக் ஆகிருக்கு, ஐ பிரேக் ஆகலை. இந்த கேண்டலுடைய லோ பிரேக் ஆகிருக்கு, ஐ பிரேக் ஆகலை. லோ பிரேக் ஆகிருக்கு, ஐ பிரேக் ஆகலை. இங்கே இந்த கேண்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்த என்ன நடந்திருக்கு அப்படின்றது. இங்கே கண்டினியூவாக லோவை பிரேக் பண்ணிட்டு வந்த கேண்டில் ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டுடைய லோஸை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செல்லர் வந்து வீக் ஆகிட்டாங்க. இந்த கேண்டில் என்ன தான் ஒரு செல் கேண்டில் ஓப்பனிங் இங்கே மேலே கொடுத்தாலும் கூட மார்க்கெட்டோடைய க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்திருக்கக்கூடிய இந்த கேண்டிலோடைய லோவை பிரேக் பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது இந்த கேண்டில்லையே தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் கீழே போகிற அளவுக்கு செல்லர் இல்லை. ஏன்னா செல்லர் இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணி கீழே போயிருக்குல்ல, இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்குல்ல.
அப்போது மார்க்கெட்டில் வந்து செல்லர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னாலும் செல்லர்ஸோடைய கேண்டில் வீக் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலே செல்லர் வெளியே ஏறிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அப்போது இந்த அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, இந்த செல்லர்ஸை டாமினேட் பண்ணுற அளவுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பையர் வரணும். இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த கேண்டிலில் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த கேண்டிலுடைய ஐயையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. மறுபடியும் இந்த கேண்டிலுடைய இன்சைடுக்குள்ளேயே மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்த ஒரு இன்சைடருக்குள்ளேயே இந்த கேண்டிலுடைய லோவும் பிரேக் ஆகலை, ஐயும் பிரேக் ஆகலை. இந்த கேண்டிலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. அப்போ வெயிட் பண்ணி பொறுமையாக ஏதோ ஒரு பக்கம் பிரேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோஸு பிரேக் ஆகிடுச்சு. அப்போது லோ பிரேக் ஆன உடனே நமக்கு லோ பிரேக் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஐஸோடைய கேண்டில், இந்த ஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாறிச்சு. இங்கே கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, எல்லோரும் இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். ஆனால் அந்த புல்லிஷ் என்கல்ஃபி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கேண்டிலுடைய ஐயை பிரேக் பண்ணாத வர இப்போது எல்லோரும் நம்ம என்ன நினைப்போம், செல்லருடைய கேண்டில் இது தான், நமக்கு இந்த கேண்டிலை விட இந்த கேண்டிலோடைய ஐயை பிரேக் பண்ணுற அளவுக்கு பையர் வந்துட்டான்னு நினைப்போம். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த கேண்டிலுடைய ஐஸு லோ பிரேக் பண்ணாத வர இவன் தான் மார்க்கெட்டுடைய ஐ கேண்டில். இந்த லோ பிரேக் பண்ணுற அளவுக்கு இங்கே செல்லர் வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த கேண்டில் வந்து நம்ம லாஸ்ட் கேண்டில் எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த கேண்டிலுடைய ஐயை லோஸை பிரேக் பண்ணாத வர இந்த கேண்டிலோடைய ஐயை பிரேக் பண்ணால் தான் செல்லர் வந்து முழுமையாக வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். இங்கே என்ன நடந்திருக்கு, அந்த கேண்டிலை பிரேக் பண்ணுற அளவுக்கு பையர் வரவே இல்லை. எப்போ வந்திருக்காங்க அப்படின்னாக்கா இந்த கேண்டில் இருந்து மார்க்கெட்டு கீழே பிரேக் பண்ண உடனே இந்த கேண்டிலோட ஆகிடுச்சு. அப்போ அதோடைய ஐ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஆகிடுச்சு. இவங்க அடுத்து வந்துக்கூடிய கேண்டில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா செல்லர் வந்த உடனே அகைன் வந்து பையர் வந்துட்டாங்க. அப்போது பையர் வந்திருக்கக்கூடிய கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன கேண்டில் எடுத்துக்கிறேன் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இது என்ன கேண்டில் அப்படின்றத பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டோஜி. அப்போ டோஜி அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து பையிங் செல்லிங் ஈக்குவலாக இருந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய என்ன கேண்டிலோ அந்த கேண்டிலுடைய கண்டினியூ வந்து மார்க்கெட் வந்து போகும். அப்போ அடுத்து வந்தக்கூடிய கேண்டில் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பை கேண்டில், இவங்க எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கான ஒரு பை கேண்டில். அப்போது இந்த கேண்டிலில் நம்மளுடைய என்ட்ரி, இந்த கேண்டிலில் நம்மளோட என்ட்ரி போட்டு எப்போவுமே இவ்வளோ பெரிய கேண்டில் வரான் அப்படின்னாக்கா அவனுடைய 50%ல் போடுங்க. ஏன்னாக்கா அவன் கண்டிப்பாக கீழே வருவான். இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் 50%. ஏன்னா இப்போ இந்த கேண்டிலுடைய ஹைஸில் நம்ம டார்கெட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், லோஸில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா 70 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ். அப்போ 70 பாயிண்ட்டாக ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. அப்போ நமக்கான பிளேசஸ் வர நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். அடுத்து இந்த இடம் மாதிரி ஒரு அக்ரெசிவான ட்ரேடர் இந்த இடமே வந்து ட்ரேடை எடுத்து இந்த ஐஸில் மார்க்கெட்டில் வந்து டார்கெட்டை வந்து வைக்கலாம். பட் ஆனால் இது ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இல்லை. ஒரு கேண்டில் ஸ்டிக்கை இப்படி தான் ரீட் பண்ணோம், அதுக்காக அதை காமிச்சேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த ஐஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்குற அளவுக்கு எங்கேருந்து பையிங் வந்திருக்காங்க, இங்கேருந்து தான் பையிங் வந்திருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்கே மார்க்கெட்டை இங்கேருந்து ரேலி, இந்த சின்னதாக ஒரு புல் பேக்கு. பட் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப். ஏன்னா இந்த கேண்டலுடைய லோவை எங்கேயுமே பிரேக் பண்ணல, இங்கே புல் பேக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஐஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணால் அப்படின்னா தான் அவன் வந்து புல் பேக்கு. பட் ஆனால் மார்க்கெட் இங்கே பாருங்கள், இந்த ஐஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான், இந்த லோஸை மார்க்கெட் பிரேக் பண்ணல. இந்த கேண்டலோடைய ஐயை பிரேக் பண்ண கேண்டிலில் லோ பிரேக் பண்ண தான் புல் பேக்கு. இந்த கேண்டலோடைய ஐயை பிரேக் இந்த கேண்டலில் தான் ஆயிருக்கு, அந்த லோ வந்து பிரேக் ஆகவே இல்லை. அப்போ மார்க்கெட்டுடைய இங்கேருந்து போகக்கூடிய ஐயை பிரேக் பண்ணுறதுக்கான டிமாண்ட் எங்கே உருவாயிருக்கு அப்படின்னாக்கா இந்த கேண்டலில் தான் உருவாயிருக்கு. அதாவது இந்த செல்லர்ஸ் ஃபெயிலியரான இந்த கேண்டிலில் தான் மார்க்கெட்டில் இந்த இடத்த உருவாயிருக்கு. அப்போ இங்கே மார்க்கெட் வந்தான் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மறுபடியும் பை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ரீட் பண்ணி தான் நம்ம வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருந்தோம். டெலகிராமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மீன் பண்ணி தான் கொடுக்கணும். இங்கே ஒரு சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகி க்ளோஸ் கொடுத்ததால ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் இங்கே வந்தான். இங்கே வந்த உடனே மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இங்கே ஒரு அதே விஷயந்தான் இங்கேயும் மார்க்கெட் செல்லிங் வந்திருக்கான், செல்லர் வீக் ஆகி பையிங் வந்திருக்காங்க, பையர் அடுத்து பையிங் செல்லிங் ஈக்குவலாக இருந்திருக்கு. டோஜி வந்திருக்கு, டோஜி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை கேண்டில் வந்திருக்கு. இந்த பை கேண்டில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த இடத்த என்ட்ரி எடுத்துகிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த ஜோனு கீழே வைக்கிறது சேஃபான ஸ்டாப் லாஸு, இந்த கேண்டில் கீழே வைக்கிறது ரிஸ்க்கான ஸ்டாப் லாஸு. இது அவங்கவுங்களுடைய
ரிஸ்க்கை பொறுத்து அவங்கவுங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இவனுடைய டார்கெட் எங்கே அப்படின்னாக்கா ஒரு சேஃபான டார்கெட் அப்படின்னாக்கா இந்த அடுத்த சப்ளை ஆனால் இந்த லெவல்ஸ் தான் வந்து ஒரு சேஃபான டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு இந்த ஒன்று இந்த ஐஸு அப்படி இல்லை இந்த ஐஸில் சேஃபான டார்கெட் எது அப்படின்னாக்கா இந்த டார்கெட் தான் சேஃபான டார்கெட்டு. எக்ஸ்ட்ரீம் டார்கெட் எது அப்படின்னாக்கா அடுத்த ஐஸான இந்த லெவல்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸை எடுத்தோம் அப்படின்னாலே மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். டைரெக்டாக அவன் போயிட்டு இந்த ஐஸு கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை கவர் பண்ணி மார்க்கெட் வந்து அவனுடைய டார்கெட் போய் ஹிட் ஆகிருக்கான். அப்படியே மார்க்கெட்டை இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த இடம் ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. அகைன் மார்க்கெட்டோடைய பியூட்டி இங்கேருந்து போகக்கூடிய இந்த லெவல்ஸ்லேயே இங்கே வந்தால் பார்த்தீங்களா இந்த லெவல்ஸை மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அழகாக வந்து போகக்கூடிய இதை பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது தெரிஞ்சிடுச்சு மார்க்கெட் வந்து டவுனும் ஆகிங்கன்னா இந்த ஜோனை வந்து பாருங்கள். இந்த இடத்த இந்த லோஸ்லேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்திருக்கக்கூடிய லோ இந்த லோ தான். இந்த லோஸில் வந்து அவன் பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து டைரெக்டாக அப்படியே தான் போயிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன்லேயே பிரேக் பண்ணாத வரை அவன் வந்து கீழே வரவே மாட்டான். ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து போன மார்க்கெட்டு இங்கே ஒரு ஐஸு ஹையர் லோஸு, அடுத்த ஹையர் லோஸ் இந்த ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டோடைய ஹையர் லோஸ் எங்கே இருந்திருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு லோஸ் தான் கிடைக்கும். நம்ம அப்படியே ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே போக வேண்டியதான். மார்க்கெட் இப்படி இங்கே வந்தால் பையாக இருக்கான், இங்கே வந்தான் பையாக இருக்கான். ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட்டோடைய லோஸை பிரேக் பண்ணவே இல்லை. அடுத்த மார்க்கெட்டில் இந்த லோஸ் மாற மாற்றிட்டே வர வேண்டியதான். ட்ரெண்ட் லைனை மாற்றிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான என்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கான ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி. இதை எடுத்து இதனுடைய ஐஸை டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த லோஸில் ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா ப்ராப்பரான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா டேயோடைய ஐ தான். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டில் புக் பண்ணிக்கிறது எப்போவுமே சேஃபு. டேயோடைய ஐ ஹிட் பண்ணியிருக்கான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட்டு. இதிலேயே மார்க்கெட்டு ரன் ஆகி எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்ளை ஜோனுடைய என்ட்ரி போயிருக்கான். அங்கே மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிருக்கான். இப்போ மார்க்கெட் வந்து என்ன நடக்கு, ஏன் இங்கே போனோடனே இவ்வளோ பெரிய செல்லிங் வரான் அப்படின்னாக்கா இப்போ ஏன் முதல்ல கன்சால்டேஷன் ஆகிறான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்தவன் இன்னும் மேலே போனோம் அப்படின்னாக்கா அவனுக்கு ஆர்டர் தேவை. இங்கேருந்து இந்த விழாம் உடச்சிட்டு இன்னும் மார்க்கெட்டோடைய அப் ட்ரெண்டாக போனோம் அப்படின்னாக்கா அவனுக்கு இங்கேருந்து போகிற அளவுக்கான ஆர்டர் வந்து தேவை, பையிங் ஆர்டர் வந்து தேவை. அப்போ அவனுக்கான பையிங் ஆர்டர் வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா அவன் எல்லாரையும் பயன்படுத்தி கீழே வர மாதிரி காமிச்சா மட்டும்தான், இந்த மாதிரி கீழே வர மாதிரி காமிச்சிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போனால் மட்டும்தான் அங்கே வரும்போதெல்லாம் அவனுக்கான ஆர்டர் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா நம்ம எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு வரக்கூடிய நாட்களில் மேலேயுமே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னுடைய அனலைசிஸ் இது தான். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.